பணத்தை பற்றி உங்களுடைய மனோபாவம் என்னன்னு கவனிங்க. நெறைய பணம் இருந்தா நோய் நொடி வந்துடும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ பணத்த அவங்க ஆரோக்கியமா இருக்கணுமே அப்படின்றதுக்காக பணத்த கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. பணம் இன்னும் 16 அடி தள்ளி தான் இருக்கும் அவங்கள விட்டு. பணமா முக்கியம்? பணத்தினால எல்லாம் வாங்க முடியுமா? கடைசி வரைக்கும் நிம்மதி தான் முக்கியம். சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு பணமா முக்கியம் அப்படின்னு நெனைச்சிட்டா அப்ப பணம் முக்கியம் இல்ல தானே? எப்படி பணம் வரும்? சில பேர் பணத்தை தனக்கே செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் வருது, சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க. எதுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க? யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க? சில பேர் கவலையாகவே பார்ப்பாங்க. அந்த கவலையான வைப்ரேஷன்லேயே தான் இருப்பாங்க. பணமும் வராது. ஏன்னா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பணத்தை பற்றி கவலை அப்படின்னா, அப்போ வர்ற பணம் கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். கவலையிலேயே உங்களை வச்சுருக்கும். சில பேர் பயம், சேர்த்து வச்ச பணம் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. செலவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுவும் கரைஞ்சே போயிடும், தன்னால் கைவிட்டு போயிடும். அப்போ அவ்வளோ நாளாக சேர்த்து வச்சு அனுபவிக்காமல் வச்ச அந்த பணத்தினால என்ன பயன்? இப்போது படிப்பு வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா படிப்பு வராது. அதுக்கப்புறம் போய் சரஸ்வதி தேவியை சுற்றி கும்பிட்டாலும் சரி, மந்திரங்கள் சொன்னாலும் சரி, என்ன தலைகீழ நின்று சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிகமான மார்க் வராது. ஏன்னா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. படிப்பு வராது அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் போது, படிப்பு நல்லா வந்தால் தானே மார்க் நல்லா வரும். படிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுபோல தான் பணமும். எனக்கு பணம் வராது, என்னோடய கெப்பாசிட்டி இவ்வளோ தான், எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், அதனால் இவ்வளோ தான் எங்களால் முடியும், இந்த அளவுக்கு தான் நாங்கள் நினச்சி வச்சுருக்குறோம், ஒரு இத்தனை லட்சம் இல்லை இத்தனை லட்சம் அப்படின்ட்டு நீங்களாக டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அளவும் இல்லை அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். பணம் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற இதில் உங்களுடைய கடமை. அதுக்குன்னு சும்மா உட்கார சொல்லலை. பணம் மேலேருந்து அப்படியே கொட்டிடும் அப்படின்ட்டு இல்லை. கடமைகளை நாம் செய்யணும். பட் உங்களுடைய எண்ணங்கள் மனோபாவத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக வைங்க. பணத்தில் நமக்கு தெரியாது, பணம் வராது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணேன், எப்படியோ கடவுள் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறாளே ஏதோ கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்போ கேட்குற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் பணம் கொடுப்பாங்க. உங்கள் விஷயம் நடந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் அந்த செல்வ செழிப்பு அப்படின்றது இருக்காது. ஸோ பணத்தை பற்றி உங்களோட மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.